திருவள்ளுவர் அவ்வளவு தெளிவா எழுதினார். டேய், எவ்வளவு பெரிய மனுஷன் சொன்னாலும் நீ ஒரு டெஸ்ட் பண்ணு, ஆசிட் டெஸ்ட் பண்ணு. என்ன? எப்போ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. யார் யாரு எவன் பெரிய ஆளா அவன் சரியா சொல்றானா இல்லையான்னு பாரு. இன்னொருத்தன் உன்னை விட நான் பெரிய ஆளு அப்படின்னு சொன்ன, எப்படி பெரிய ஆளு? என்ன உனக்கு மட்டும் 2 கொம்பு கூட முளைச்சு, நான் உனக்கு அடிமையா இருக்கணுமா? உன்னை ஏத்துக்கணுமா? எதுக்கு ஏத்துக்கணும்? நான் உனக்கு ஈக்குவல். ஒரு அழகான பொன்மொழி நான் படிச்சது, நான் உன்னை விட உயர்ந்தவன் என்று பொருள் அல்ல, உன்னை போல வித்தியாசமானவன் அதனால் சமமானவன். உன்னை போலவே வித்தியாசமானவன் அதனால் சமமானவன். சார், ஒரு காலேஜில் பிசிக்ஸ் லெக்சரர் இருக்காரு, இன்னொருத்தர் ஜுவாலஜி லெக்சரர், இன்னொருத்தர் தமிழ் லெக்சரர். நீங்க இவர் எடுக்கிற சப்ஜெக்ட் இவர் தமிழ் எடுக்கிறாரு, இவர் ஜுவாலஜி எடுக்கிறாரு, ஒரு பிசிக்ஸ் எடுக்கிறாரு. ஆனா எல்லாருமே பேராசிரியர் தான். அவங்களுக்கு சம்பளம், ப்ராவிடன்ட் ஃபண்ட், கிராஜுவிட்டி கொடுக்க வேண்டியது ஈக்குவலா தான் இருக்கணும். ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஈக்குவலா இருக்கணும். உன்னை போல வித்தியாசமானவன் அதனாலேயே சமமானவன். இன்னைக்கு என்ன நினைக்கிறான்? தமிழ்ல பேசுறவன் முட்டாள், சமஸ்கிருதத்துல பேசுறவன் ஒஸ்திங்கிறானே. என்ன அர்த்தத்துல பேசுற? எப்படி தமிழை விட சமஸ்கிருதம் ஒஸ்தி? எனக்கு பதில் சொல்லு. தமிழை விட சமஸ்கிருதம் என்ன ஒஸ்தி? பதில் சொல்லு. அதெல்லாம் ரொம்ப வருஷமா வருது. நிறுத்து. அநியாயம் ரொம்ப வருஷமா வருது. அக்கிரமம் ரொம்ப வருஷமா வருது. எனக்கு நியாயம் வேணும். அது என்ன சமஸ்கிருதம் நீ சொல்லு? சார், இந்த இருக்கிற பயத்தை பார்த்தா எனக்கு அவ்வளவு கோபம் வருது. ஏன் பயப்படணும்? அது என்னோடது கோயில், அது என்னோடது. அப்ப எனக்கு இல்லாத ரைட்ஸ் யாருக்கு இருக்குது? யாரோ ஒருத்தர் தலைமையில் தூக்கி வச்சு நான் ஏன் தாழ்ந்து போனோம்? இந்த தெளிவு, தைரியம், தெளிவு இன்னைக்கு மக்கள்கிட்ட அப்படி ஒரு பயம் அப்படியே அப்பிட்டு இருக்குது. வெளியே வாங்க. இந்த உலகத்துல யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அதுலயே நாம ஸ்டிக் ஆன் பண்ணி வாழ வேண்டிய கட்டாயம் கிடையாது. சார், என்னை பத்தி எல்லாருக்குமே தெரியும், யாருக்கு நான் பயந்தாள் கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு மரபு இருக்குது. தமிழ்நாட்டில் என்ன மரபு இருக்குது? எதையாவது தொடங்குறதா இருந்தால் தமிழ்தா வாழ்த்து முதல்ல போடுவோம், நிறைவடைகிற போது தேசிய கீதம் போடுவோம். நாங்க 75 வருஷமா செய்யறது நீ ஒத்தாள் வந்து மாத்துன்னு சொன்னா மாத்துவோமா? நீ யாரு? நீ யாரு? ஏதோ வந்து கவர்மெண்ட் செலவுல சாப்பிட்டியா, மரியாதையா வீட்டு கட்டிட்டு அடுத்த ஊருக்கு போக வேண்டியது. நாளை காலையில் டிரான்ஸ்பர் பண்ணா நீ வேற ஊருக்கு போகணும். எங்களை எவனும் தமிழ்நாட்டை விட்டு டிரான்ஸ்பரே பண்ண முடியாதுடா. இது எங்க ஊரு, இது எங்க ஊரு. என் வீட்டுல வந்து எதை எங்க வைக்கணும் நீ சொல்லுவியா? ஒரு கொதிப்பு, ஒரு வேகம் மக்களுக்கு வரலையே. அவர் என்ன சொல்ற? அது தேசப்பற்று. என்ன தேசப்பற்று? தேசிய கீதத்துக்கு நிற்காமல் நீ போனதுதான் தேசப்பற்று அற்ற செயல் என்பதை நன்றாக புரிந்து கொள். எப்படி தேசிய கீதத்தை அவமதிக்கலாம்? ஒரு நிகழ்ச்சியோட முடிவுல பாடுவாங்க, அது வரைக்கும் பொறுமையாயிரு. பாடி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்தை விட்டு வெளியே போ. தேசிய கீதத்தை அவமதித்த நீ எங்களுக்கு தேசிய கீதத்தையும் தேசப்பற்ற பற்றியும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் ஓப்பனா கேக்குறேன். கோர்ட்ல இப்ப கேஸ் நடக்குது, அதனால நான் பேசுறேன். எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. நீங்க காமராஜர் ஆட்சி காலம் சொல்வீங்களா? வேற என்ன சொல்வீங்க? ஒரு முதலமைச்சரை என்ன சொல்வீங்க? கல்வி கூடங்களை காமராஜருடைய ஆட்சி காலத்தில் திறந்தார். கரெக்டா? பக்தவச்சலம் ஆட்சி காலம் என்பது எந்த விஷயமும் உத்தரவு வரும்போதே அதற்குரிய எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன். அண்ணாவுடைய ஆட்சி காலம் என்பது குறுகிய காலம் என்று சொன்னாலும் தமிழ் இனத்தின் விடிவு காலம். நீங்க எதை எப்படி அடையாளம் காட்டுறீங்க? காமராஜர் ஆட்சி காலம், பக்தவச்சலம் ஆட்சி காலம், அண்ணாட்சி காலம், டாக்டர் கலைஞர் ஆட்சி காலம், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலம், புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலம். இதுல ஏதாவது கவர்னர் பேர் வந்தது? ஆட்சி காலம் சொல்லும் போது எங்கேயாவது கவர்னர் பேர் வந்ததா? முதல்வர் தான் ஆட்சி தலைவரே ஒழிய, முதல்வர் மட்டும்தான் ஆட்சியின் அடையாளமே ஒழிய, ஒருபோதும் எங்கிருந்தோ வருகிற ஆளுநர் ஆட்சியின் தலைவர் அல்ல. காமராஜர் ஆட்சி காலம், அண்ணா ஆட்சி காலம், பக்தவச்சலம் ஆட்சி காலம், நாங்கள் எப்போதும் முதல்வருடைய ஆட்சி காலம் என்றுதான் சொல்லி பழக்கப்பட்டவர்களே ஒழிய, அம்மா அவர்கள் ஆட்சியில் யார் கவர்னர் என்று யாருக்காவது தெரியுமா? யார் அமைச்சர் என்பதே தெரியாது. தெரியக்கூடாது. யார்
யார் கவர்னர் இருக்கா தெரியுமா சார்? சாம்ராஜ்ய ஆட்சி காலத்தில் இருந்தார், இருக்கா தெரியுமா? ரோசையா எங்க இருந்தார் இருக்கா தெரியுமா? நல்ல கவனிக்கணும். இப்போ என்னோட ஆர்குமென்ட் எப்படி போகுதுன்னு பாருங்க. மக்கள் மன்றத்தில் அரசு என்பது ஒரு முதல்வரின் ஆட்சி தான். 1000 ரூபாய் வரலன்னா நீங்க எங்க போய் கேட்கறீங்க? உங்களுக்கு 1000 ரூபாய் வர வேண்டிய ரூபாய் வரலன்னா ராஜ்பவன்ல போய் கேட்டீங்க? 1000 ரூபாய் வரலன்னா யாரை கேட்கறீங்க? அடுத்த எலெக்ஷன்ல பதம் பார்த்துருவோன்றீங்க இல்லையா? உங்களுக்கு வர வேண்டியது வரலன்னா யாரு சொல்றீங்க? 1000 ரூபாய் வரலன்னா அவரை தான் கேட்கறீங்க. மழைக்கு நிவாரணம் வரலன்னா யாரை கேட்கறீங்க? இவரை தான் கேட்கறீங்க. அவரை எப்ப கேட்டீங்க? எங்களுக்கு மழைக்கு வர வேண்டியதெல்லாம் வரலன்னு அவரை போய் கேட்டீங்க? இல்ல. அப்ப ஆட்சியில் நடக்க அண்ணா யூனிவர்சிட்டியில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு சிக்கல் நடந்து போச்சு ஒண்ணு, அது இந்த ஆட்சியின் குற்றம் சொல்றோம். யார் குற்றத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறார்கள் அவர்கள் தான் புகழுக்கும் நிர்வாகத்துக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியும். அப்ப யாருடைய ஆட்சி அப்படின்னு சொன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் ஆட்சி என்பது சட்டமன்றத்தின் குறிப்பின்படி அது எதை குறிக்கிறது என்றால் முதல்வரின் அரசைத்தான் அரசு இருக்கிறது. அவர்கள் எடுக்கிற முடிவுக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவர் என்பது நீதிமன்றங்களின் தீர்ப்பு. வெறும் சட்டமன்றங்கள் தீர்ப்பு அல்ல, நீதிமன்றங்களுடைய தீர்ப்பு. நான் லா படிச்சவன். You only a nominal head, Supreme Court Justice observation. நாமினல் ஹெட்னா என்னன்னு போயிட்டு படிங்க. பேருக்கு நீ தலைவர், அவ்வளவுதான். நாமினல் ஹெட். ஒரு கவர்னருக்கு எப்ப தெரியுமா வரும்? ஒரு அரசு அமைக்க முடியாத குழப்பம் வந்தா மட்டும்தான் கவர்னருக்கு ஒரு பவர் வரும் கான்ஸ்டிடியூஷன் படி. மற்ற நேரம் எல்லாம் டிஃபன் சாப்பிட்டு மீல் சாப்பிட்டு ஏதாவது கொடுத்தா 2 விழால போய் புத்தகத்தை வாங்கிட்டு பேசாம உட்கார்ந்துருக்கணும். இன்னும் சொல்ல போனா என்னுடைய கான்செப்ட் படி கவர்னர்ங்கிற போஸ்டே வேஸ்ட். ஏன் வேஸ்ட் தெரியுங்களா? இங்கிலீஷ்கார நம்மளை ஆண்ட போது மாகாண அரசு நம்ம ஒன்று வச்சிருந்தோமா? இந்த மாகாண அரசு அப்படிங்கிறது இங்க இருக்கிற காங்கிரஸ்லாம் ஜெயிச்சு வந்ததா? இவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு இங்கிலீஷ்கார உட்கார்ந்தா. அவங்க தான் போயிட்டாங்களே. அதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு ஒரு இங்கிலீஷ்காரன் நம்ம கிட்ட பூரண சுயாட்சி வரக்கூடாதுங்கிறதுக்காக அவன் உட்கார்ந்து இருந்தான். ஒரு கவர்னர் போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தான். நமக்கு என்னத்துக்கு? அப்ப யார் அந்த வேலையை பார்ப்பான்னு கேட்கிறீங்களா? அதுக்கு ஆன்சர் வச்சிருக்கிறேன். ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் ஆக்டிங் கவர்னரா வேண்டிய வேலையெல்லாம் அப்பப்ப பார்த்துட்டு நிம்மதியா இருக்கலாம். 2 சம்பளத்துக்கு ஒரு சம்பளம் முடிஞ்சு போச்சு. ஒரே சம்பளத்தை தீர்த்துடலாம். ஆக்டிங் ஏன்னா பிரபுதாஸ் பட்வாரிங்கிற கவர்னர் திடீர்னு வெளியே அனுப்பிச்சாங்க. இஸ்மாயில் அப்போ கவர்னரா உட்கார்ந்தாரு. ஒரு 4 days 5 days கான்ஸ்டிடியூஷன் தெளிவா சொல்லுது. ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸுக்கு கவர்னர் ரேங்க் கொடுத்துருக்காங்க. போதுமே, அவரே எல்லாத்தையும் தான் பார்த்துட்டு போலாமே. அவருக்கு என்ன ஒரு ஃபைல் பார்க்கறதுக்கு எவ்வளவு நேரம் போகுது சார்? நமக்கு கிளாரிட்டி இல்லை சார். ஒரு 40 வருஷம் 80 வருஷத்துக்கு முன்னாடி எவனாவது சொல்லி தொலைச்சா அதையே பிடிச்சிக்கிட்டு தொங்கனா திங்க் பண்ணுங்க. நல்ல போல்டா திங்க் பண்ணுங்க சார். நான் வந்து ரிலிஜன் அகைன்ஸ்ட் இல்லை. ஆனா நான் நினைக்கிறேன் ஆன்டிபயோட்டிக் மருந்து பத்தி இங்க தெரிஞ்சவங்க எவ்வளவு பேர்? ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டிபயோட்டிக் இதுல எல்லாம் மருந்து வந்து இல்ல. இப்ப இருக்கிற ஆன்டிபயோட்டிக் அந்த ஜெனரேஷனுக்கு டாக்டர்ஸ் கூப்பிட்டு கேளுங்க. ஒண்ணு இல்ல, முன்னெல்லாம் நீங்க வயிற்றுல வந்து அசிடிட்டி வருதுன்னு சொன்னா ரானிடைடுன்னு ஒரு மாத்திரை போடுவான். அப்புறமா பேண்டாசிட்னு ஒரு டேப்லெட் போட்டான். இப்ப சாம்ப்ராஸ் அப்படின்னு ஒரு மாத்திரை போடுறான். நீங்க டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, இது 3rd ஜெனரேஷன். அப்படி என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒவ்வொரு ரிசர்ச் பண்ணி ஒரு ஜெனரேஷனை விடுத்து அடுத்த ஜெனரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க மருந்துல. அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம, அதனுடைய துன்பங்கள் வருத்தங்கள் இல்லாம அதுல இருந்து நம்மளை மீட்டு கொண்டு வருவதற்கான அந்த வழிமுறைகளை அவர் கேள்விப்படுத்துவார்கள். ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொன்னா அது எத்தனாவது ஜெனரேஷன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப இன்னொரு கோணத்துல யோசிப்போம். நம்முடைய உணவு அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? நம்முடைய 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள், 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மக்கள் என்ன சாப்பிட்டாங்க? என்ன சாப்பிட்டாங்க? 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க பச்சை மாம்சம் சாப்பிட்டாங்க. பச்சை மாம்சம் தான் சாப்பிட தெரியும் அவங்களுக்கு. காட்டு மிராண்டியா மக்கள் வாழ்ந்தாங்க. பச்சை மாம்சம் தான் சாப்பிட தெரியும். எதேச்சியா தீன்னு ஒண்ணு வந்தது, மாமிசம் சுடப்பட்டது. சுட்டதுக்கு அப்புறம் வெந்து திங்கலாங்கிற கான்செப்ட் பிறகு தெரிஞ்சது.
நெருப்பை உண்டு பண்ணி அதை வேக வச்சு சாப்பிடலாங்கிற கான்செப்ட் அடுத்தாப்புல தெரிய வந்தது. கீழே விளை கிழங்கு எடுத்து சாப்பிட்டாங்க, மரத்துல பழுத்த பழத்தை எடுத்து சாப்பிட்டாங்க, முளைச்சு கிடந்த தானியங்களை எடுத்து சாப்பிட்டாங்க. நம்ம என்ன இத விதை போட்டு நாமளே விளைய வைக்கலாம், அரிசி கோதுமைன்னு பண்ணலாம்னு தெரியாது. அப்புறமா அதை கண்டுபிடிச்சாங்க பாருங்க, அது தேர்ட் ஜெனரேஷன். கிடைச்சது தின்னுகிட்டு இருந்ததுல இருந்து என்ன வேணுமோ அதை விதையா போட்டு அதை அப்படிங்கிற அந்த ஒரு சிவிலைஸ்டு இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி ஏற்பட்டதுன்னா தட் இஸ் கால்டு ஜெனரேஷன். இப்ப எப்படி சாப்பிடுறான்? அது என்னெல்லாமோ பண்ணிடுறான். அது சிவப்பு கலர் ஆக்குறான், வேக வச்சுட்டு தாளிக்கிறான், தாளிச்சுட்டு வேக வைக்கிறான். நான் அன்னைக்கு கூட ஒருத்தருக்கு என்கிட்ட கோபமா கேட்டாரு, அதே அந்த கடையில எல்லாம் தூக்கி போட்டு சாப்பாட்டை பிடிக்கிறான். நான் சொன்னேன், முன்னெல்லாம் புடைச்சிட்டு அப்புறமா வந்து குக்கர்ல வைப்பாங்க, இப்ப வேக வச்சு அப்புறமா புடைக்கிறாங்கப்பா. ஏதோ ஒண்ணு கொண்டு மாத்தி பண்ணா பரவாயில்ல, அதோட விட்டுடு அப்படி. ஃபோர்த் ஜெனரேஷன் தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஃபுட்ல என்ன வந்திருக்குதுன்னு கேட்டா தட் இஸ் கால்டு ஃபோர்த் ஜெனரேஷன். இப்ப போய் பச்சை மாம்சம் சாப்பிடுனா சரியா இருக்குமா? பேதி போகும், உங்களால சாப்பிட முடியாது. நம்ம குடலே மாறிடுச்சு. எவ்ரி 2000 இயர்ஸ் நம்ம குடல் மாறிடும். அதனால அதை ஏத்துக்கவே முடியாது, அக்செப்டே பண்ணாது அது. இப்ப என்னுடைய கேள்வி, சிவிலைசேஷன் என்பது இம்ப்ரூவ்மெண்ட், எவல்யூஷன். கிராஜுவலா அது மேல் நோக்கி போகும், முன்னோக்கி போகுமே ஒழிய பின்னோக்கி போவாது. அதே மாதிரி மருந்துல ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரஸ் இதெல்லாமே எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜெனரேஷன், 2 ஜெனரேஷன், 3 ஜெனரேஷன் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போவாங்க ரிசர்ச்ல. புரிஞ்சிடுச்சா? ஒரு காலத்துல நம்முடைய முன்னோர்கள் தொல்குடி மக்களா வாழ்ந்தார். பழங்குடி மக்கள், தொல் மக்கள். இப்பெல்லாம் கொஞ்சம் வேற, அப்பெல்லாம் இருப்பாங்க. தொல்குடி மக்கள், பழங்குடி. நம்ம வந்து ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தொல்குடி மக்கள் தான், ட்ரைப் எல்லாருமே. இப்ப நாம ட்ரைபா வர்ற போது சில வகையான பழக்க வச்சிருப்போம். இப்போ இங்க ஊட்டிக்கு போங்க, நடுவுல ஒரே ஒரு கம்ப ஊனி இப்படி கூரையை போட்டிருப்பாங்க. இப்ப யாராவது அப்படி வீடு கட்டுவோமா? நம்ம எப்படி வீடு கட்டுறோம்? அட்வான்ஸ் டெக்னாலஜியோட வீடு கட்டுறோம், மாறிட்டோம். நம்ம அப்ப போட்டிருந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் இப்ப போடுறோமா? எவ்வளவு மாறிட்டோம். நம்ம அப்ப வச்சிருந்த மாதிரி வண்டி இப்ப வச்சிருக்கிறோமா? மாறிட்டோம். அப்பட்ட மாதிரி இப்ப சாப்பிடுறோமா? நிறைய மாறிட்டோம். அன்னைய வச்சிருக்கோமா? மாறிட்டோம். அது மாதிரி அந்த காலத்துல தொல்குடி மக்களுக்கு அவைலபிள் ஒரே ஆன்டி பாக்டீரியல் மாதிரி ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் அவைலபிளா இருந்தது பசுவினுடைய மூத்திரம் மட்டும்தான். அன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு இன்னைக்கு இப்ப நீங்க போங்க, கூகுள்ல போய் யூடியூப் போங்க, யூடியூப்ல போய் ஓபன் பண்ணுங்க, ஆப்பிரிக்கன் ட்ரைப்ஸ் யூசிங் கவுஸ் யூரின் அப்படின்னு போடுங்க. உங்களை விட அட்வான்ஸ் குளிப்பான், அதுல குளிப்பான். நீங்க நம்புனா நம்புங்க, சாணத்தை வச்சு பல்லு விளக்குவான். எப்படி? சாணத்தை வச்சு பல்லு விளக்குவான். நான் தப்புனே சொல்ல மாட்டேன். தொழில் மக்களுடைய பாரம்பரியமா கிடைச்ச ஆன்டி பாக்டீரியலா அவங்களுக்கு கிடைச்சது அது மட்டும்தான் அப்போ. அதனால என்ன பண்ணுவான்? பசு மூத்திரத்தில் குளிப்பான், பசு மூத்திரத்தை மூலம் பூசிக்குவான், சாணத்தை எடுத்து பல்லு விளக்குவான். அதுக்கப்புறம் தலையெல்லாம் வந்து அதிலேயே குளிச்சுட்டு, அதை விட ரொம்ப முக்கியம், சாணத்தை எரிச்சு சாம்பல் ஆக்கி உடம்பு முழுக்க பூசிக்குவான். ஏன்னு யாராவது யோசிச்சிங்களா? ஏன்னு யாராவது யோசிச்சிங்களா? அவன் காட்டுல இருக்கிறான், காட்டுல கொசு கடிக்கும். உடம்புல கொசு கடிக்காம இருக்கணும்னா உடம்புல எதாவது ஒண்ணு பூசணும். அவன் பசுமாட்டு சாணத்தை எரிச்சு அந்த சாம்பல் எடுத்து நல்ல உடம்பு முழுக்க பூசிக்கிட்டா ராத்திரி கொசு கடிக்காம அவன் தூங்குவான். இப்ப அவனுக்கு நெசசிட்டி யாருக்கு? தொல்குடி மக்கள், பழங்குடி மக்கள். இப்போ உங்க யாருக்காவது நான் ராத்திரி ஓடோமாக்ஸுக்கு பதிலா சாம்பலை பூசிட்டு படுங்கப்பா அப்படின்னா, எவ்வளவு பெரிய அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு. இப்போ ஓடோமாக்ஸ் உடம்பு முழுக்க பூசிக்கிறீங்க, கொசு கடிக்கல. இல்லைன்னா அதுக்கு ஒரு லைட் வச்சிருக்கிறீங்க, மாத்திட்டீங்க. இல்ல அதுக்கு ஒரு பேட் வச்சிருக்கிறீங்க, கொசு அடிக்கிறதுக்கு ஒரு பேட். அது அடிக்குதோ இல்லையோ டப்பு டப்புன்னு சவுண்ட் மட்டும் பிரமாதமா கொடுக்குது. கரெக்டா 3 மாசத்துல வீணா போய் இன்னொன்னு வாங்க வேண்டிய செலவி நேரம் நமக்கு வச்சிருது. அது மாதிரி ஒரு விஷயம் வியாபாரம் உலகத்துல நடக்காது, ஒழிஞ்சு போகுது. இப்ப பாருங்க, நீங்க கொசுவை விரட்டுறதுக்கு ப்ளூ கலர் லைட்டு,
ஓடமாக்ஸ், இன்னும் வேற ஸ்ப்ரேயு, என்னென்ன யூஸ் பண்றீங்க. இப்போ நான் சொல்றேன்னு வச்சுங்க, கொசு கடிக்காமல் இருப்பதற்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சாம்பல், எல்லாரும் இங்க சாம்பல் பூசிட்டு இங்க வந்தீங்கன்னா இந்த இடம் என்ன ஆகும்? நான் எதையுமே குறை சொல்லல, நீங்க சயின்டிபிக்கா யோசிங்கன்னு சொன்னேன். ஒரு 2000 வருடங்களுக்கு முன்பு அட்வான்ஸ்ட் ஆன்டிபாக்டீரியல் ஆன்டிஃபங்கல் கிடைக்காத காலத்தில் எதை பயன்படுத்தி கொண்டிருந்தோமோ அதை 2000 ஆண்டுகளுக்கு பின்பு நாம் பயன்படுத்துவோம் என்று சொன்னால் உங்கள் அறிவு வளர்ச்சி நாசமாக போய்விட்டது என்று பொருள் இல்லையா? I am not against cow's urine. பச்சைக்கவியத்தில் அதுக்கு ஒரு மெடிசனல் எஃபெக்ட் இருக்குது. ஒரு டிராப் எல்லாமே உள்ள போனா ஆன்டிபாடிஸை டெவலப் பண்ணணும். ஒரு சொட்டு தான் போலாம். நீங்க அது ட்ரை பண்ணுங்க, பண்ண ஆயுர்வேதத்தில் அலௌட், ட்ரை பண்ணுங்க. ஆனா அது எக்ஸாக்ட்டா வந்து அதே சிஸ்டமா கொண்டு வர முடியுமா? எல்லா வீட்லயும் பசுமூத்திரத்தை போட்டு மெழுகிட்டு இருக்க முடியுமா? முடியாது. இப்போ எத்தனை வந்துருச்சு, லேஸ் என்னென்னமோ வந்துருக்குது. ஒரு பக்கெட்ல போட்டு அப்படியே நின்னுக்கிட்டே துடைக்கிறதுக்கு ஒரு மாப்பு வேற, அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க போலாம் துடைக்கிறதுக்கு. அது இருந்தா தான் அந்த வீட்டுக்கு வேலைக்கே வருவாங்க அவங்க. ஒன்னும் குறை சொல்லல. என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, வளர்ச்சி என்பது ஒரு பின்னோக்கி போவது அல்ல. புரிஞ்சுக்கங்க, வளர்ச்சி என்பது முன்னோக்கி போவதை ஒழிய அது ஒருபோதும் பின்னோக்கி போவது அல்ல. ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு விஷயத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அது கற்பில் இருக்கலாம், அன்பில் இருக்கலாம், ஒழுக்கத்தில் இருக்கலாம், பண்பாட்டில் இருக்கலாம். 2000 அல்ல 4000 ஆண்டுகளுக்கு முந்தைய பாரம்பரியமும் இருக்கலாம். ஆனால் மருத்துவத்திலும் மற்ற எல்லா விஷயங்களிலும் நாம் பழசையே பேசிக் கொண்டிருக்க முடியாது. போய் கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, நீங்களே பாருங்க. போனை வச்சு டயத்தை வேஸ்ட் பண்ணுங்க. ட்ரைப்ஸினுடைய பழக்க வழக்கத்தில் ஒன்று, அதாவது தொல்குடி மக்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் போகும்போது தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வேற வழி தெரியாததுனால அவங்க பசுமூத்திரத்தில் குளிச்சாங்க, சாணத்தில் பல் விளக்குனாங்க, சாம்பல் உடம்பெல்லாம் பூசிக்கிட்டாங்க. இந்த நூற்றாண்டுக்கு அது முற்றிலும் புரிந்து வராது. ஸ்டேஜ் ஜெனரேஷன் ஆன்டிபயோட்டிக்ல போயிட்டு அதுக்கு அடுத்ததுக்கு போக வேண்டாமா? நம்ம இதுதான் நான் சொல்ல வரேன். பழசு அந்த பயத்திலேருந்து நம்ம இன்னும் விடுதலை ஆகலை. எதையும் நியாயப்படுத்த விரும்புகிறோம். இப்போ உறவுக்குள்ள திருமணம் பண்ணுறத குறைங்கன்றோம். அது எப்படி உறவு? ஒரு குடும்பத்தில் இருக்கிற மரபணு வழியா வர்ற வியாதி என்பது உறவுக்குள்ள நெருக்கமான உறவுல திருமணம் பண்ணா வரும், உறுப்பு குறைபாடு வரும், அவங்களுடைய பார்வையில குறைபாடு வரும், மரபணுல தாக்கி இருக்கிற அந்த வியாதி என்பது தொடர்ந்து அந்த குடும்பத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நெருக்கத்தில் திருமணம் பண்ணாதீங்க அப்படின்னு. ஐயோ உறவெல்லாம் விட்டு போயிடுமே சார். நீங்க அடுத்த தலைமுறையை நோக்கி நம்ம போக வேண்டாமா? தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்துக்கு மண்ணுயிரெல்லாம் பத்தி யோசிங்க. வளர்ச்சிக்கு மேல வரத பத்தி யோசிங்க. பயத்திலிருந்து விடுதலை, தயக்கத்திலிருந்து விடுதலை, அறியாமையிலிருந்து விடுதலை, தன்னிலிருந்தே தான் விடுதலை, அசம்ஷன் என்கின்ற பல விஷயங்களை நேரடியாக அறிந்து கொள்ளாமல் you assume and act. எப்படி நீங்களாவே நினைச்சுக்கிறது. இப்போ நான் எங்கிட்ட பணிபுரியர்கிட்ட சொல்லுவேன், ஏப்பா போய் பார்த்துட்டு வாப்பா, அங்கே போய் அது இப்போ லஞ்சு மூடி இருக்கும், நீ ட்ரை பண்ணி போய் பார்த்துட்டு வா. இல்லை சாதாரணமாக அப்படி தான் மூடி இருப்பாங்க. நான் தான் சொல்கிறேன், இப்போ என்ன இந்த ரோடு வழியாக போ, இல்லை அந்த ரோடு நான் 10 நாளுக்கு முன்னாடி போனேன், அப்போ தோண்டி போட்டிருந்தாங்க, அப்போ யார்ட்டையாவது கேளு அப்படின்னா. இல்லை கண்டிப்பாக மூடி தான் இருப்பாங்க, இப்படி போனால் என்ன முன்னுக்கு வர மாட்டோம். இப்போ லேட்டஸ்ட் பொசிஷன் என்ன, அந்த ரூட் சரியா இருக்கா இல்லையா, அது வழியா போக முடியுமா முடியாதா, அஸ்யூம் பண்ணிட்டு ஆக்ட் பண்ண முடியாது, அசர்டைன் பண்ணணும். There's a difference. Don't assume, better you ascertain. என்ன அசர்டைன்? அது என்னன்னு தெரிஞ்சுக்கோ. வெறும் நீயாவே அஸ்யூம் பண்ணிக்கிட்டே எல்லாத்தையும் அது அப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்குன்னு போனா தோல்வியில போய் முடியும். அப்ப தன்னிலிருந்து தான் விடுதலை. சார் உலகத்துல ஒரு ரொம்ப சிறந்த ஒரு திருடன், ரொம்ப தலை சிறந்த திருடன் அவன். எப்படிப்பட்ட ஒரு அந்த திருட்டு கலையில ஒரு டெக்னிக் தெரிஞ்சவன். எப்படி தெரியுங்களா? யாரு எப்பேற்பட்ட பூட்டு போட்டிருந்தாலும் அவன் திறந்துருவான். எப்படிப்பட்ட பூட்டு போட்டாலும் திறந்துருவான். ஒரே நிமிஷம் தான் அவனுக்கு வேணும், திறந்துருவான். சேலஞ்ச் $100 $1000 எல்லாம் ஜெயிச்சிருக்கான். ஒரு இடத்துல அதே மாதிரி சொன்னா நான் திறந்துடுவேன், ஒரே நிமிஷத்துக்குள்ள திறந்துடுவேன். வச்சாங்க உள்ள, திறக்க முடியல சார். ஒரு நிமிஷத்துக்குள்ள அவனால் திறக்க முடியல. அப்படியே பயந்து வேர்த்து விறுவிறுத்து போயிடுச்சு அவனுக்கு. ஐயோ நம்ம திறக்க முடியல அப்படிங்க. அந்த பூட்டு திறக்கிறதுக்கு எல்லாமோ ட்ரை பண்றான், தன்னை முடியல, தோத்து போயிட்டான்.
கடைசியாக ரொம்ப வேதனையோட வெளியே வந்தான். அவன் கேட்டான், எப்படி இப்படி ஒரு மாதிரி பூட்டிங்க? எதை பூட்டி நான் திறந்துடுவேன். மிஸ்டர், நாங்கள் இன்னைக்கு பூட்டாமையே விட்டுட்டோம். நல்ல கவனிங்க, எந்த பூட்டையும் திறப்பவனுக்கு பூட்டாமல் இருந்தால் திறக்க தெரியாது. ஏன்னா அவன் அசம்ஷன்ல பூட்டிருப்பாங்க. அதை திறக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணணும். அசர்டைன் பண்ணியா, இப்ப பூட்டியிருக்கானா இல்லையா நீ அசர்டைன் பண்ணியா? இப்ப பூட்டல, ஈஸியா வெளியே வேறுபாடுதான் எப்படி அப்படிங்கறத நீயாக உணர்ந்து கொண்டு விட்டால் அதிலிருந்து விடுதலையாக வெளியில வர முடியும். அதை நீ யோசிச்சியான்னு நான் கேட்கிறேன். அதுக்கு உன்னை நீ எப்படி தகுதிப்படுத்திக்கிட்டு அப்படிங்கறத பத்தி நீ யோசிச்சுக்கோ, உன்னை வளர்த்துக்கொள். இதை நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். சார், யூடியூபு, தயவுசெய்து யூடியூபோ வாட்ஸ்அப்போ நான் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதில் தப்பு பண்ணுறாங்க, நிறைய தவறான பொய்யான ஒன்று. முதல்ல தெரிஞ்சுக்கங்க, யாராவது ஒருத்தர் படத்தை போட்டு ஒரு வார்த்தையை டைப் பண்ணி போட்டால் அது உண்மையாக இருக்கணும்னு நம்பாதீங்க. இப்போ யார் படத்தை வேணால் போடலாம், கரெக்டா? என்ன வார்த்தை வேணாலும் போடலாம், கரெக்டா? அதை அப்படியே வாட்ஸ்அப்பில் விடலாம், கரெக்டா? அப்போ படத்தை வேணாலும் என்ன வேணாலும் நீங்கள் வார்த்தையை போடலாம்னா அது எப்படி உண்மையாக இருக்க முடியும்? நீங்க உடனே அதை அடுத்த ஆளுக்கு ஃபார்வர்ட் பண்றீங்க, அடுத்து ஃபார்வர்ட் பண்றீங்க. நீங்க ஃபார்வர்ட் பண்ண இந்தியா பேக்வேர்டா போயிட்டே இருக்குது. ஏன்னா நீங்க தப்பான மெசேஜை ஃபார்வர்ட் பண்றீங்க. அது உண்மையா பொய்யான்னு பாத்தீங்களா? ஃபேக்ட் செக் பண்ணீங்களா? நீங்க பாட்டுக்கு அடுத்த ஆளுக்கு ஃபார்வர்ட் பண்றீங்க. நான் சொன்னது வாட்ஸ்அப்ங்கிற கான்செப்ட் தப்பு இல்லை, யூடியூப்ங்கிற கான்செப்ட் தப்பு இல்லை. ஆனால் அதை கரெக்டாக பயன்படுத்தணும். இன்னைக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜியில் நமக்கு அது கிடைச்சிருக்கிற பெரிய வரப்பிரசாதம். நான் ஒரு 4-5 இல்லை, ஒரு 10 நாள் முன்னாடி நடந்து நினைக்கிறேன். அது யூடியூப்ல இன்னைக்கு தான் பார்க்க முடிஞ்சது என்னால். ட்ரம்ப் ஜனாதிபதி யாராக பாருங்க, அமெரிக்க ஜனாதிபதியாக. அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக எலெக்ட் ஆன உடனே அவருக்கான ஸ்பெஷல் ப்ரேயர் நடத்துறாங்க. அவருக்கு அந்த ஸ்பெஷல் ப்ரேயர் நடக்கிற போது அவர் ஆர்டினரியாக வந்து உட்காந்துக்கிறார், எதிரில் உட்காந்துருக்கிறாரு. அந்த சர்ச்சினுடைய பிரீஸ்ட், பேராயர், அவர் அந்த இது நடத்துகிறாங்க, ப்ரேயர் நடத்துகிறாங்க. ட்ரம்ப் வெற்றிக்காக அதை நடத்துகிறாங்க. அவங்க பேசும்போது என்ன சொல்லிட்டாங்க, ஒரு வார்த்தை ட்ரம்ப்புக்கு பிடிக்காத சொல்லிட்டாங்க. ஏன்னா ட்ரம்ப் இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு, மேல் ஃபீமேல்ன்ற 2 பிரிவு தான் உண்டு. அந்த டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறதோ 3ஆம் பாலினம் அப்படிங்கிறதோ இனிமேல் அமெரிக்காவில் கிடையாதுன்ட்டு. அதுவே பல பேருக்கு புரியாது, என்னன்னே புரியாது. அது எப்படி முடிவுக்கு வருவாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? சிங்கப்பூர்லேயும் கிடையாது. ஒரு தடவை நான் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் போயிட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் ஒரு நாட்டிய ஆசிரியர், அவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர். அவங்ககிட்ட கேட்டு, சிங்கப்பூரில் எப்படி டிசைட் பண்ணுறாங்க ஆண் பெண் அப்படிங்கிறது கிடையாதுன்னு இருக்காங்களே, நீங்கள் அப்படி இந்த ஃபார்மில் வந்து மேல் டிக் பண்ணணும் இல்லை ஃபீமேல் டிக் பண்ணணும், 3ஆம் பாலினம்ங்கிறதுக்கான இடமே கிடையாது, நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க டிரான்ஸ்ஜெண்டர்னால தப்பாக நினைக்காதீங்க, நான் ஒரு அறிவுபூர்வமான விளக்கத்துக்காக கேட்குறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுறேங்க. சிங்கப்பூர் கவர்மெண்ட் எப்படி டிசைட் பண்ணுறாங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க ஹார்மோன்ஸ் டெஸ்ட் எடுப்பாங்க. ஹார்மோன் டெஸ்ட்டில் மேலுக்குரிய அந்த அளவு இருந்ததுன்னா மேல்னு டிசைட் பண்ணுவாங்க, அதை விட கம்மியாக இருந்ததுன்னா ஃபீமேல்னு போட்டுருவாங்க. அவ்வளோதான், 2 தான் ஆப்ஷன், மேல் ஃபீமேல். டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறத சிங்கப்பூர் கவர்மெண்ட் ஒத்துக்கிறது இல்லை. ட்ரம்ப் ஒன்றும் புதுசாக சாதிக்கலை, சிங்கப்பூர் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதை இன்னைக்கு அவர் அமெரிக்காவில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ட்ரம்ப் அவருக்கு என்ன கோபமோ தெரியல, அதனால இனிமேல் அதெல்லாம் இனிமேல் கிடையாது அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார். சர்ச்சில் பேசும்போது அந்த என்ன கேட்டாங்கன்னா, நீங்க கருணை வேண்டும், அவர்கள் மனிதர்கள் தான், அவர் துன்பத்தில் இருப்பார்கள், இறைவன் பெயரால் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன், அவர்களுக்கு கருணை காட்டுங்கள், 3ஆம் பாலினத்தை தயவு செய்து ஒதுக்கி விடாதீர்கள் அப்படின்னு பேசுறாங்க. உட்காத்தி வச்சுக்கிட்டு பிரசிடென்ட் எலெக்ட் அவரு உட்காத்தி வச்சுக்கிட்டு அந்த பேராயர் பேசுறாங்க. முடிச்சிட்டு ட்ரம்ப் வெளியில போது பத்திரிகை நிருபர்லாம் விடுவாங்க. அவன் கேட்டான், அந்த ஆர்ச்சி பிஷப் பேசினாங்கல்ல, நீங்க பதில் சொல்லலையே அப்படியே வர்றீங்களேன்னு. அவர் எப்பேற்பட்ட ஆளு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படின்றார். பத்திரிகைக்காரங்களை சமாளிக்கணும்னா பதில் சொல்லக்கூடாது, பதிலுக்கு 4 கேள்வி நம்ம. இதான் பத்திரிகைக்காரங்களை சமாளிக்கிறதுக்கு ஒரே வழி. ஒரு இது கூட நம்ம சொல்லக்கூடாது, எது சொன்னாலும் ஒரு மாதிரி போடுவாங்க. இதே இருக்கட்டும், நீங்க சிரிக்கிறதுக்காக ரசிக்கிறதுக்காக ஒன்று சொல்றேன். பிரான்ஸுக்கு புதுசாக ஒரு ப்ரீஸ்ட்டை கொண்டாந்து போட்டாங்களாம். போட்ட உடனே அவர் அந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்த உடனே பத்திரிகை நிருபர்கள்லாம் வந்து நின்றுட்டு, இந்த பிரான்ஸ்லலாம் நைட் கிளப் இருக்குது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
ஏன்னா ப்ரீஸ்ட் ஒழுக்கமாக இருக்கணும், நைட் கிளப் கூடாதுன்னு பதில் சொன்னால் அதை போட்டு விட்டா அது பற்றிக்கும். எங்கள் நாட்டில் இவ்வளோ வருஷமாக நைட் கிளப் இருக்குது, நீ யாரா வேணான்னு சொல்கிறதுக்குன்னு. இல்லை இருக்கட்டும்னு சொன்னால் ப்ரீஸ்ட் சொல்லிட்டாரு பார் நைட் கிளப் வச்சுக்கோன்னு சொல்லிட்டாருன்னு அவரை தாளித்து எடுத்து விடலாம். அதனால பத்திரிக்காரங்க அவரை கேட்டாங்க, இங்கே நைட் கிளப் எல்லாம் இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் நினச்சாலும் நம்ம ரொம்ப சாமர்த்தியமாக இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு, ஃப்ரான்ஸில் வந்து நைட் கிளப் எல்லாம் இருக்கா அப்படி எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி, ஃப்ரான்ஸில் வந்து நைட் கிளப் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டார். அடுத்த நாள் செய்தி பாருங்க, பிரான்சில் நைட் கிளப் இருக்கிறதா? பாதிரியார் பொறுப்பேற்றவுடன் கேட்ட கேள்வி. நீங்க ஊடகத்துறையில மாட்டினீங்க, நீங்க ஒரு செற்றி. நீங்க சொல்லாததை சொன்னதா போடுவாங்க, சொன்னதை சொல்லலன்னு போடுவாங்க. உங்களை இம்சை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய ஆற்றல். ட்ரம்ப் மடக்கிறாங்க. எப்படி மடக்கிறாங்க ட்ரம்ப்பை? இப்போ அவங்க சொன்னாங்களே நீங்கள் கருணை காட்டுங்கன்னு, நீங்கள் பாட்டுக்கு ஏஞ்சி வெளியே வரீங்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ட்ரம்ப் எமக்காதங்க திருப்பி கேட்குறாரு, நீங்களாம் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, நாங்கள் இதை பற்றி பதில் சொல்லி என்னங்க பிரயோஜனம், நீங்கள் தாங்க பிரசிடென்ட் எலெக்ட், டெசிஷன் அத்தாரிட்டி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரே சொன்ன அவ்வளவும் அபத்தம். ஸ்ட்ரைட்டாக பேசுவான் அந்த மனுஷன், அவ்வளவும் அபத்தம் அப்படின்ட்டார். அவ்வளவும் அபத்தம் குப்பை அப்படின்ட்டு அவர் போய்ட்டு கவலைப்படாமல் அந்தாண்ட போயிட்டார். நான் இதை எதுக்கு அந்த மெசேஜ் சொல்றேன் தெரியுங்களா? ஆட்சியில் இருப்பவர்கள் மத தலைவர்களுக்கு அளவான மரியாதை தான் கொடுக்க வேண்டுமே ஒழிய, அளவுக்கு மீறிய மரியாதையை கொடுத்தால் அது ஒரு தேசத்துக்கு ஆபத்தானது. நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆட்சியியல்ங்கிறது கேட்டா இந்திய படிச்சு பாருங்க. இந்திய வரலாற்றில் ஆட்சியில் இருந்த அரசர்கள் தேவையில்லாம அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துதான் இந்த நாடு முழுக்க தேவையற்ற பகை வந்தது. ஆட்சியில் இருப்பவர்கள் மதகுருமார்களை எந்த எல்லையில் நிறுத்த வேண்டுமோ அந்த எல்லையில் நிறுத்துவதற்குரிய துணிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஐயோ சொல்லிட்டாங்க அதுக்காக நான் பயப்படுறேன்னு சொன்னா ஒரே வார்த்தை சொன்னார், குப்பை, இட்ஸ் ட்ராஷ். பேச்சு முழுக்க அபத்தம். அதை பத்தி நான் மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பாட்டுக்கு ஸ்ட்ரைட் ஆயிட்டு அவர் பாட்டுக்கு அந்த போயிட்டு, அதாவது சுதந்திரமா முடிவெடுக்கக்கூடிய நபராக ட்ரம்ப் தன்னை வடிவமைத்துக் கொள்கிறார். ஐயோ இவங்களை பகைச்சுக்கிட்டார், அவர் கையில பைபிள் இருக்கு. நான் எதுக்கு சொல்ல, தான் ஒன்றை நம்பினாலும் கூட அந்த நம்பிக்கை இன்னொருவர் வேறு ஒரு கோணத்தில் சொல்லுகிற போது அவருக்கு கட்டுப்பட்டவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் செய்வது தவறு என்று சொல்லக்கூடிய துணிவு தலைவனுக்கு இருக்கணும். அதை அவர்கிட்ட நான் பார்த்து உண்மையிலேயே சொல்றேன், மிகவும் ஆச்சரியப்பட்டேன், மிகப்பெரிய வியப்பை அடைந்தேன். இன்னும் சொன்னா எவ்வளவு வேணாலும் சொல்லிக்கிட்டே போலாம். நான் ஒரு லிஸ்ட் போட்டான் பாருங்க, அதை மறுபடியும் உங்களுக்கு நினைவூட்டி சொல்றேன். வறுமையிலிருந்து விடுதலைங்கிறது வறுமையிலிருந்து விடுதலை இருக்கணும். அந்த கதை சொன்னாரு கொஞ்சம் பாருங்க. சிவகாசி அடுத்த குடவன் தீ பிடிச்சா நான் உள்ளேயே இருந்துடுறேம்மான்னா, இனியெல்லாம் நம்மளால 3 வேளையும் சாப்பிட முடியாது சார். மனசு நமக்கு ஒத்து வராது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னும் இந்தியாவில் இன்னும் இரவு உணவில்லாம தூங்குறவங்க எவ்வளோ பேர்? சாப்பாடு ஹோட்டலில் வேஸ்ட் பண்ணுற போதெல்லாம் இந்த உணர்வு வரணும். கல்யாண வீட்டில் ஒரு அநியாயம் பண்ணுறான் பாருங்க. நான் கேட்குறேன், நாங்கள் போனதுக்கப்புறம் பரிமாறினா எப்படி போகுது? கல்யாண வீட்டில் ஒருத்தன் உட்கார்ந்ததுக்கப்புறம் பரிமாற, அப்போ எனக்கு இது வேண்டாம்னு சொல்லலாம், இது வேணும்னு சொல்லலாம். அது கொஞ்சம் சக்கரை வியாதிக்காரங்களுக்கு கஷ்டம். ஏன்னா அவனா போட்ட மாதிரி போட்டாங்க திங்க முடியுமே ஒழிய, இல்லாட்டி வேண்டாம்னு சொல்லணும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, கோதுமை வரும்போது கரெக்டாக மூஞ்சியை திருப்பிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவர் போட்டுட்டியா அப்படிம்பாங்க. டிராமா. அவனா போட்டாங்களா அதனால இவங்க சாப்பிட்டாங்களா? இந்த இந்த ரீல்லாம் வேணான்ற முடிவை நான் எடுக்கணும். எது உடல் நலத்துக்கு தீங்கோ அது வேணாங்கிற முடிவை நான் எடுக்கணும். நான் சொல்ல விஷயம் கவனிங்க. கல்யாண வீட்டில் யோசிச்சு பாருங்க, 32 ஐட்டம் 42 ஐட்டம் என்னத்துக்கு யோசிங்க. கல்யாண வீட்டில் 32 ஐட்டம் 42 ஐட்டம் என்னத்துக்கு போடுங்க? ஒரே சாம்பார் சாதம் பிசைஞ்சு போட முடியாது, அன்னதானம் மாதிரி ஒரு 4 ஐட்டம் போடுங்க, 5 ஐட்டம் போடுங்க. போடும்போது உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இலையில போடுங்க. இலையவே சுத்தம் பண்ணாம இல்லை, நீங்க பாட்டு போட்டு, அதான் காக்கா ஏற்கனவே எச்சம் வேற போட்டிருக்குது, அதில் நீங்க வேற சோத்தை போட்டு போனா எப்படி சாப்பிடுறது? உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பரிமாறணுன்ற ஒரு எண்ணத்தை ஒவ்வொரு சமையலையும் வரணும். இலையில பரிமாறினா அதை வேஸ்ட் பண்ணாம எந்திரிக்கணுங்கிற பொறுப்பு நமக்கு வரணும். ஒரு நெல்மணி கூட வீணாக்குவதற்கு நமக்கு உரிமை இல்லை, நெல்மணி இல்லை. இந்திய உழவனின் ஒரு நெல்லை வீணாக்கு நமக்கு
உரிமை இல்லை. வறுமையிலிருந்து விடுதலை. இன்னும் இந்தியாவில் வறுமை இல்லையா? மனசாட்சியோடு சொல்லுங்க. எத்தனை இடத்துல வறுமை இருக்கு, எவ்வளவு கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, கல்யாணம் பண்றதுக்கு கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, எவ்வளவு வேதனைப்படுறாங்க. அதனால வறுமையிலிருந்து விடுதலை ரொம்ப முக்கியம். அப்புறம் அச்சத்திலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து, தேவையில்லாத பயம். சண்முகடியலு திருவாரூர்ல வந்து அவரை பத்தி சொல்லாம இன்னைக்கு இல்லை, அவர் இல்லாதப்போ அவரை பத்தி நல்லது சொல்லுவோம். அவர் காசிக்கு போனாரு. எது காசிக்கு போனாருன்னா, அவங்க துணைவியார் காலமான பிறகு அவங்களுக்கு பிண்டம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி போகும்போது நம்ம தமிழர்கள் அவங்களுக்கெல்லாம் அவர்கிட்ட போறார். காசியில் இருக்கிற ஒருத்தர் எல்லாத்துக்கும் காரியம் செஞ்சு வைக்கிறார். அதில் எப்படி முடிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் பண்ணிட்டு அதை அவங்க சொர்க்கத்துக்கு போறாங்க, அவங்க சொர்க்கத்துக்கு போறாங்க, அவங்க சொர்க்கத்துக்கு போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க கூட சில பேர் கேட்பாங்க, எங்க அம்மா போயிட்டாங்களா, எங்க அம்மா போயிட்டாங்களா அப்படின்னு. உங்க அம்மா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, எங்க தாத்தா போயிட்டாரா, தாத்தா போயிட்டாங்க இப்படிலாம் கேட்பாங்க. ஒரு ஆள் இவரே சொல்றார். யாரு? அந்த பண்டா. அம்மா போயிட்டாங்கோ, பெரியம்மாங்கோ, இவங்க போயிட்டாங்கோ, மாமனார் மாமியார் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கோ எல்லாம் சொல்லும் போது ஒருத்தன் அழுகுறான். ஏன் கேட்டார். நம்ம டிரான்ஸ்லேட் சொன்னா சித்திக்கு காரியம் பண்ணா, இன்னை வரைக்கும் அந்த சித்தி இது வரல. நீங்க சொன்னீங்கல்ல இவன் போயிட்டான்னு சொன்ன அந்த சித்திங்கிற பேர் வரல. அப்ப அவங்க சித்தி போலையோன்னு கவலைப்படுறாரு. அந்த பண்டை அச்சாத் பாருங்க ஒரு வார்த்தை. அவங்க தான் எல்லாருக்கும் வழிகாட்டிக்கிட்டே போறாங்க. என்ன சார், சில பேர் வீட்டு பாட்டி எல்லாம் சொர்க்கத்துக்கு போகவே போகாது. அது பண்ணின பாவத்துக்கு, சில பேர் பண்ண பாவத்துக்கு அவன் ஜென்மத்துக்கு போக மாட்டான் சார். இவன் சொர்க்கத்துக்குள்ள போயிட்டா கடவுள் வெளியே வந்துருவாரு. நம்ம பாருங்க, வாழ்நாள் முழுக்க பாவம் பண்றான், அப்புறம் செத்ததுக்கு போறதுன்னு பத்தி யோசிக்கிறான். நான் அந்த மரபு கூட அதுதான் பண்ணிட்டு, ஒருவேளை இப்படி பண்ணிட்டா இல்லாம போயிடுமோ, அப்படி பண்ணிட்டா இல்லாம போயிடுமோ. பயத்தை நிறுத்துங்க, பயத்தை நிறுத்துங்க. அவ்வளவுதான் ஒரே ஒரு வார்த்தை. கடவுள் நமக்கு இப்படி பண்ணிடுவா, சின்ன வயசுல கண்ட சாவர வரைக்கும் அதே பயத்தோட இருக்கிறது. We are not close to God. கடவுளுக்கு நம்ம நெருக்கம் இல்லையா? எங்க அம்மா வாழ்க்கை, எங்க கடவுள் எனக்கு தாயும் தந்தையுமா இருக்கும் போது என் வாழ்க்கையை கேட்கறது கடவுளுடைய வேலையா? நான் தப்பே பண்ணாலும் எங்க அம்மா மன்னிக்க மாட்டாளா? பண்ணாலும் எங்க அப்பா என்ன மன்னிக்க மாட்டாரா? அதுக்காக தவறு பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. பயந்து எங்க அப்பா நான் பய முடியாது. அந்த க்ளோஸ்னஸ் டெவலப் பண்ணும். பயத்திலிருந்து விடுதலை, என்ன சொன்ன? வறுமையிலிருந்து விடுதலை, அச்சத்திலிருந்து விடுதலை, அறியாமையிலிருந்து விடுதலை, நேற்றிலிருந்து விடுதலை. நேற்றைக்கு ஒண்ணு நடந்திருக்கும், அதை பண்ணிக்கிட்டு அதே மாதிரி பேசுவோம். நான் அடிக்கடி சொல்றேன், நேற்று மூலமாக இருந்தவர் இன்றைக்கு ஞானியாக மாறி இருக்க கூடும். நேற்று ஞானியாக இருந்த ஒருவன் இன்றைக்கு மாறி இருக்க கூடும். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சிடுறேன். விவேகானந்தர்ட்ட ஒரு பெரிய மனுஷனை கொண்டாந்து அறிமுகப்படுத்துறாங்க. இவர் பெரிய ஞானி அப்படின்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்துறாங்க. பெரிய செயின்ட், இவர் பெரிய ஞானின்னு. விவேகானந்தர் ரிப்ளை என்ன தெரியுமா? எ பாஸ்ட் சின்னர்னர். இவன் நேத்தைய பாவியினர். எப்ப இவர் பெரிய ஞானி அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்றான்? பெரிய ஞானின்னு சொன்ன உடனே எ பாஸ்ட் சின்னர் அப்படின்னு. இவன் ரொம்ப அயோக்கியன், திட்டுப்பய, இல்லாத வேலையெல்லாம் செய்யறான். விவேகானந்தர் ரிப்ளை என்ன தெரியுமா? எ பொட்டன்ஷியல் செயின்ட். எ பொட்டன்ஷியல் செயின்ட். இவன் ஞானியா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு. ஏன்? நம்ம தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா தவறு நினைக்க 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 அதை வருந்துவோம், வெளியே வருவோம். திருநீலகண்டர், அருணகிரிநாதர் எடுத்து படிச்சு பாருங்க. தான் பண்ண தப்ப நினைக்கிறாங்க, ஞானியா மாறிடுறாங்க. அதனால யாரெல்லாம் தப்பு பண்ண நினைக்கிறீங்களோ சீக்கிரமா பண்ணுங்க. அப்பதான் ஞானியாக முடியுமே ஒழிய ரொம்ப இன்ஸ்டால்மெண்ட்ல பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஞானி எல்லாம் ஆக முடியாது. இதுக்கிட்டு எல்லா பாவத்தையும் பண்ணுங்க, விட்டு ஓடியாந்துருங்க. புரியுதா? இதை என்னால முடிஞ்ச அளவுக்கு திருவாரூருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயத்த சொல்லிக் கொடுத்துட்டு போறேன். நான் விளையாட்டுக்கு சொல்லல. என்னன்னா எது எக்ஸசிவா போகும்போது ஒரு பிரஷர் உண்டாகும் பாருங்க. சி நான் மனுஷனா இப்படி நடந்துக்கிட்டானே, சி நான் ஒரு மனுஷனா, அந்த அந்த குற்ற உணர்வு மெல்ல மெல்ல உங்களுக்கு மேல வரும். நான் ஒரு வார்த்தை சொல்ல விட்டுட்டேன். குற்றத்திலிருந்து விடுதலை என்பது வேறு,
குற்ற உணர்வில் இருந்து விடுதலை என்பது வேறு. எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் தெரியுங்களா? குற்ற விடுதலை நீதிமன்றம் பண்ணிட்டு இவர் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிடும். ஒரு அதை சொல்லி முடிச்சிடற நடந்ததை. என்னுடைய உறவினர் ஒருத்தர் ஆம்னி பஸ் நடத்தினார். இந்த ஆம்னி பஸ் அவர் நடத்தின போது அது நைட்டில் ஸ்பீடாக வரும் பாருங்க, ஒருத்தனை அடிச்சிருச்சு, க்ளோஸ் ஆகிட்டான். ஆனால் நிற்காம பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு வந்துட்டான் இவன் பாட்டுக்கு. பிறகு போலீஸ் கண்டுபிடிப்பாங்கல்ல, எல்லாம் கண்டுபிடிச்சி, எல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அவருடைய டிராவல்ஸ் பிளாஸ்டிக்கில் போர்டு வச்சிருந்தது, அடிச்ச அடி ஆக்சிடென்ட்ல லேசா உடஞ்சி கீழே விழுந்தது. அதை எடுத்து மெதுவாக அப்படியே ட்ரேஸ் பண்ணி எந்த டிராவல்ஸ்னு கண்டுபிடிச்சி பிடிச்சிட்டாங்க போலீஸில். வந்து இவரை பிடிச்சிட்டாங்க. கேஸ் நடந்தது. ஆனால் கேஸ் நடந்ததே ஒழிய அது ஒரு நடக்க வேண்டிய காலெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இவருக்கு நல்ல வக்கீல் ஒருத்தன் கிடைச்சான், பிரமாதமான வக்கீல். சாட்சியை குறுக்கு விசாரணை பண்ணும்போது ஒரே ஒரு கேள்வி கேட்டான். அந்த பஸ் லெஃப்ட்ல இருந்து ரைட்டு போச்சா, ரைட்ல இருந்து லெஃப்ட் போச்சான்னா திணறிட்டான் சாட்சி. அவனுக்கு அது ஞாபகம் வரல, அது சரியா ஞாபகம் இல்லைன்னு. இவன் சாட்சியத்தை வச்சு நீங்க எப்படி தண்டனை கொடுக்க முடியும்? முடிஞ்சு போச்சு. ஜட்ஜி ரிலீஸ் பண்ணிட்டார். இந்த பஸ் தான் அடிச்சுங்கிறதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னு விடுத்துட்டார். ஆனால் என் ரிலேட்டிவ் என்ன பண்ணார், 5 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு போய் நேராக அடிப்படை சத்தம் வீட்டில் போய் சொன்னார், ஜட்ஜி என்னை அக்யூட் பண்ணிட்டாரு, என் மனசாட்சி என்னை அக்யூட் பண்ணல, என் பஸ் தான் அடிச்சது, என் மனசு கேட்கல. நான் இப்போ உங்கள் உயிரை கொடுக்க முடியாது, அந்த அவருடைய உயிரை ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்குறேன், நீங்கள் சௌக்கியமாக ஏதாவது வச்சுட்டு வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், மன்னிச்சுக்கோங்க, காலில் வேணாலும் நான் விழுந்து கும்பிடுறேன்னு அந்த வீட்டில் காலில் விழுந்து கும்பிட்டு 5 லட்ச ரூபா கொடுத்துட்டு வந்தார். என்ன அர்த்தம்? குற்றத்திலிருந்து நீதிமன்றம் விடுதலை செய்தாலும் குற்ற உணர்விலிருந்து உங்கள் மனசாட்சி விடுதலை செய்யாது. அக்யூட்டல் கோர்ட்டில் ப்ரொனவுன்ஸ் ஆகிடலாம், மனசாட்சி உன்னை பற்றி எனக்கு தெரியுங்க, அன்னைக்கு நடக்கலன்னு இன்னும் போய் சொல்றிய, எப்படி நமக்கு தெரியாதா? நமக்கு என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாதா? குற்றத்திலிருந்து விடுதலையை நீதிமன்றம் கொடுக்கலாம், குற்ற உணர்விலிருந்து விடுதலையை யார் கொடுக்கறது? சார், அகலிக கதை படிச்சு பாருங்க. அகலிக கல்லா இருந்தா ராமன் கால் தூசிப்பட்டு எழுந்தது அப்படின்ன உடனே தாயே அணையவள்னு கம்பன் எழுதுறாரு. என்ன தெரியுங்களா? குற்றத்திலிருந்து விடுதலை பெற்றாலும் அகலிகை குற்ற உணர்விலிருந்து விடுதலை பெற முடியல. அதை ஏதோ ஒரு வகையில் ரிலிஜன் கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு சொலாஸ், ஒரு ஆறுதல். சரி சரிப்பா, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, ஏதோ ஒரு சொல்லாஸ் கொடுத்தா தானே அதுல இருந்து மேல வர முடியும். அப்படி வறுமையிலிருந்து விடுதலை, அச்சத்திலிருந்து விடுதலை, அறியாமையிலிருந்து விடுதலை, நேற்றிலிருந்து விடுதலை, தன்னிலிருந்து விடுதலை, சமூகம் என்ற புதைச்சேற்றிலிருந்து ஒரு விடுதலை. இப்படிப்பட்ட விடுதலை எல்லாம் பூரணமா அமைஞ்சா மட்டும் அது உண்மையான பூரணமான விடுதலையாக இருக்க முடியும். இதை தவிர அறகுறையா 1-2 கொடியேற்றி ஸ்வீட் கொடுத்துட்டோம் சொன்னா அது ஒரு சடங்கா போயிடும். அதை தாண்டி விடுதலை என்பது இந்த பூரணத்துவம் உள்ளதாக முழுமையாக அமைய வேணும். புத்தர் சொல்றாரு, புத்தர்கிட்ட ஒருத்தன் போனா, அவர் ஒரு துண்டை இப்படி, ஒரு துணி இப்படி கையில் வச்சுக்கிட்டு வர்றவங்க கிட்ட என்ன பண்ணாரு, இது பாருங்க, இப்படி ஒரு முடிச்சு போட்டாரு, திரும்பி இப்படி ஒரு முடிச்சு போட்டாரு, இப்படியெல்லாம் முடிச்சு போட்டாரு. எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தான். என்ன பண்றாரு புத்தர்னு உங்களுக்கு தெரியவே இல்லை, இப்படி உத்து பார்த்துக்கிட்டே இருந்தான். இதுல கொஞ்சம் இந்த முடிச்சையெல்லாம் நம்ம நீக்கணும்னா என்ன பண்ணணும்? இதுலேருந்து முடிச்சை நீக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? மறுபடியும் துணி ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரணும், நம்ம என்ன பண்ணணும்? அப்போ சொன்னாங்க, முடிச்சை அவுக்கணும், அப்போ தான் எல்லாம் எடுத்துக்கிட்டே வந்தால் சரியா போகும். நல்ல கவனி, முதலில் போட்ட முடிச்சை அவிழ்க்க வேண்டுமா, கடைசியாக போட்ட முடிச்சை முதலில் அவிழ்க்க வேண்டுமா? முதல்ல போட்ட முடிச்சு தான் உள்ள போயிடுச்சு, அதுக்கு மேலே போட்டோம்ல, அதனால ரிவர்ஸ்ல தான் அவுக்கணும். கடைசி முடிச்சில இருந்து அவுத்து கொண்டே வந்தாதான் முதல் முடிச்சை அவுக்க முடியும். அப்ப இந்த முடிச்சை நீங்க இதை அவிழ்த்து கொடுக்க முடியுமா? அப்படி எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நீங்களா போட்ட முடிச்சு நீங்க தான் அதை எடுத்துக்கிட்டு வெளியில வர முடியும். இது நீங்க உண்டாக்குன முடிச்சு நீங்க எடுத்தா முடியும். ஞானமோ அவனவன் அஞ்ஞானத்தால் முடிச்சு போட்டு விடு. குரு வந்து இந்த முடிச்சை அவிழ்ப்பது காத்திருப்பது எத்தனை பெரிய முட்டாள்தனம். நீ போட்ட முடிச்ச நீ தான் அவுத்து வெளியே வரணுமே ஒழிய உனக்காக இன்னொருத்தர் வந்து அந்த முடிச்சில இருந்து உன்னை எடுத்து காப்பாற்ற முடியாது. ஒவ்வொருவரும் தாமாக விடுதலை அடைந்தால் தான் உண்டே ஒழிய இன்னொருவர் தயவில் கிடைக்காது. நன்றி.